வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு தங்கமயிலில் இருக்கிற ஒரு ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். தங்கமயிலில் வந்து டிஜிகோல்ட் ஸ்கீம், சூப்பர் கோல்ட் ஸ்கீம், ஃபியூச்சர் ப்ளஸ் சேவிங் ஸ்கீம், தங்கமகள் சேவிங் ஸ்கீம் அப்படின்னு ஒரு 4 விதமான ஸ்கீம் இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு 3 விதமான ஸ்கீமையும் ஆல்ரெடி நம்ம சேனலில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்னைக்கு வந்து நம்ம தங்கமகள் சேவிங் ஸ்கீமை பற்றி பார்க்குறோம். தங்கமகள் சேவிங் ஸ்கீம் வந்து கிட்டத்தட்ட சூப்பர் கோல்ட் ஸ்கீம் மாதிரியே தான் இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். தங்கமகள் சேவிங் ஸ்கீமில் வந்து நம்ம மினிமமாக 1000லேருந்து அமௌண்ட் போடலாம். இது வந்து 1000லேருந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 500ல, அதாவது 1000, 1500, 2000, 2500, 3000 இந்த மாதிரி அமௌண்ட்ஸ் வந்து நம்ம பே பண்ணலாம். இது வந்து நம்ம வந்து மந்த்லி பே பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீம் தான். மாதம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நீங்கள் வந்து 1000 கட்டுறீங்கன்னா மிச்சம் இருக்க 11 மந்த்ஸுமே நீங்கள் 1000 தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் என்ன பே பண்ணுறோமோ அதே தான் லாஸ்ட் மந்த் வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் உங்களால் எவ்வளோ முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை பே பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமோட டியூரேஷன்னா 330 டேஸ், அதாவது 11 மந்த்ஸு இந்த ஸ்கீமோட டியூரேஷன். இதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, 75% வந்து நீங்கள் கோல்டு எல்லாம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 75% வந்து வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதே டைமண்ட் இல்லை ஜுவல்வர் நகையாக எடுக்கிறோம் அப்படின்னா 60% வந்து வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சில்வர் நகையாக நம்ம எடுக்கும்போது 100% வந்து அதுக்கு வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தான் இதோட பெனிஃபிட்ஸு. 330 டேஸ்க்கு அப்புறம் நம்ம போடுற அமௌண்ட் வந்து மெச்சூர் ஆகினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இது எல்லாம் முடிச்சுட்டு நகை எடுக்கும்போது ஜிஎஸ்டியும் அடிஷ்னல் சார்ஜும் நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா ஸ்கீம் மாதிரியே தான். மெச்சூர் ஆகாமல் நம்ம எடுத்தோம்னா அந்த இதுக்கு ஒரு பெனிஃபிட்ஸும் கிடைக்காது. இதில் மெயின் என்னென்னா, மந்த்லி போடுறது வந்து நம்மளுக்கு வந்து காசாக தான் சேவ் பண்ணிக்குவாங்க. அதாவது நம்மளுக்கு சூப்பர் கோல்டு ஸ்கீமும் இதுக்கும் எல்லாமே ஒன்று தான். அமௌண்ட்டு, டியூரேஷன், பெனிஃபிட்ஸு எல்லாமே ஒரே ஒரு இது. சூப்பர் கோல்டு ஸ்கீமுக்கும் தங்கமகள் சேவிங் ஸ்கீமுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, சூப்பர் கோல்டு ஸ்கீமில் வந்து நம்ம மந்த்லி கட்டுற அமௌண்ட்டை வந்து அந்த மந்த்துக்கான கோல்டாக வந்து அவங்க சேவ் பண்ணிக்குவாங்க. ஆனால் தங்கமகளில் வந்து நம்ம மந்த்லி போடுறத வந்து அமௌண்ட்டாகவே தான் சேவ் பண்ணிட்டு வருவாங்க. கடைசியாக 11 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கான அந்த அமௌண்ட்டுக்கான கோல்டை நம்ம எடுத்துக்கிற மாதிரி வரும். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். ஏதாச்சும் டவுட்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.